இன்றைய தினம் சுமார் 12,200 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கலும் நாட்ட இருக்கிறார். இதில் குறிப்பாக பல்வேறு மெட்ரோ மற்றும் புதிய ரயில் வழித்தடங்களும் அடக்கம். அந்த வகையில் தான் டெல்லியின் முதல் நமோ பாரத் ரயிலை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருக்கிறார். அந்த ரயிலில் பிரதமர் மோடி பயணமும் செய்திருக்கிறார். குறிப்பாக ஷாஹிபாபாத் ஆர்டிஎஸ் ரயில் நிலையத்திலிருந்து புதிய அசோக் நகர் ஆர்டிஎஸ் ரயில் நிலையம் வரை நமோ பாரத் ரயிலில் பிரதமர் மோடி பயணம் செய்து ரயிலில் பயணம் செய்த சக பயணிகள் மற்றும் மாணவர்களோடு பிரதமர் கலந்துரையாடி இருக்கிறார். ஷாஹிபாபாத் என்பது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் தான் ஷாஹிபாபாத். அதே போல அசோக் விஹார் என்பது டெல்லியில் இருக்கிறது. எனவே இது உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி இரண்டு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்ற வகையில் ஷாஹிபாபாத் மற்றும் நியூ அசோக் விஹார் இடையே சுமார் 4,600 கோடி ரூபாய் மதிப்பிலான டெல்லி காசியாபாத் மீரட் நமோ பாரத் வழித்தடம், அதாவது RRTS ராபிட் ரயில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அது தற்போது நமோ பாரத் வழித்தடம் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே இது சுமார் 43 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஷாஹிபாபாத்திலிருந்து மீரட் வரைக்கும் செயல்பட்டு வருகிறது 9 ரயில் நிலையங்களுடன். தற்போது ஷாஹிபாபாத்திலிருந்து டெல்லிக்கு இந்த மேல் 13 கிலோமீட்டர் தொலைவுள்ள அந்த வழித்தடம் நிறைவு பெற்று அந்த வழித்தடத்தில் நமோ பாரத் ரயிலானது சேவையை இன்று முதல் துவக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.